ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே ஸ்க்ரீன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேஷியல் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வெளியில் பார்லருக்குலாம் போக முடியாது. ஹோம் ரெமெடி நம்ம வீட்டிலே இதை செஞ்சு நம்ம எப்போதும் போல் அழகாக ஆகிக்கலாம். அதுக்கு 3 ஸ்டெப்பு தான். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ வாங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அப்புறம் புளிச்ச தயிர், அரிசி மாவு, மஞ்சத்தூள், அப்புறம் ஷாம்பு, ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம் லெமன். அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஃபேஷியல் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இதை நம்ம ஃபேஷியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, ஃபஸ்ட்டு முகத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். நாங்கள் முகத்தில் அப்ளை பண்ணாமல் கையில் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் அதை ஊற விட்டு, அப்போ அழுக்கு எடுக்கிறதுக்காக தான் இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம தடவுறோம். 10 நிமிஷம் ஊற விட்டு அதை கழுவிக்கணும். நம்ம 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்தாச்சு. அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு புளிச்ச தயிரை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்துட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கணும். இதை எடுத்து நம்ம மசாஜ் பண்ணோம் இல்லையா முகத்தில், அதில் ஸ்க்ரப்பர் பண்ணணும். நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அதில் இதை நாங்கள் செஞ்சு பார்த்தா எங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிது. உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா முகத்தை நம்ம ஸ்க்ரப் பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கணும். இப்போ நம்ம நல்லா 10 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இது இப்போ 2 ஸ்டெப் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு நல்லா ஒயிட்டாக கிடச்சிரும் முகம். இதனால நம்ம 3ஆவது ஸ்டெப் பண்ணுறப்ப நம்ம முகம் நல்லா க்ளூவாக இருக்கும். இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணிடலாம் கையை. இது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதிலே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம 3ஆவது ஸ்டெப் பண்ணுறப்போ இன்னும் நம்மளுக்கு கூடுதலாக ரிசல்ட் கிடைக்கும். 3ஆவது ஸ்டெப்புக்கான இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பாருங்கள். இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 2 கைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ 3ஆவது டிப்ஸ் என்னான்னு பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் லெமன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டவ் ஷாம்பு எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் இதில். அப்போ தான் நம்ம ஃபேஸ் நல்லா க்ளூவாக இருக்கும். இப்போ கை இடுக்கலையெல்லாம் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம மசாஜ் கொடுக்கணும். ஃபாஸ்ட்டாக மசாஜ் கொடுத்தா தான் நல்லா ஷைனிங்காக வரும் நம்ம ஃபேஸு. நான் எப்படி தேய்க்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள். முகத்தில் 10 நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். 10 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்தா அது ஊற விட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளூவாக இருக்கும்.
இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். 10 நிமிஷம் நல்லா ஒரு ஊற விடுங்க. அதை ஊற விட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்லருக்கு போகாமலே வீட்டிலே இருந்து நல்லா அழகாகிடுவீங்க. இப்போ நம்ம 3 டிப்ஸ் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதனால் 10 நிமிஷம் ஊறணும். 10 நிமிஷம் ஊற விட்டாச்சு. இப்போ நான் கழுவிட்டு காமிக்கிறேன். இது வந்து 100% உண்மையானது. நாங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிதுன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு தெரியும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் நாங்கள் போடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்தாலே நல்லா தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.